சிவனுக்கான உண்மையான சொத்து யார் தெரியுமா? சிவன் அடியார்கள், சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள். அப்போ அந்த அடியார்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா, அதான் அர்த்தம். இது சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு என்ன? அடியாருக்கு அடியார். அவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டால் சிவன் பொறுத்து கொள்ள மாட்டான். ருத்ர தாண்டம் ஆடுவார். அந்த ருத்ர தாண்டம் ஆடுறது தான் அவரை சொல்லுவோம் பைரவ மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். காசியில போனா பைரவர் இருக்கார் இல்லையா? ருத்ரனா இருக்கார் இல்லையா? ஆக்ரோஷமா இருக்கார். யாருக்காக ஆக்ரோஷம்? தன்னுடைய அடியாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து நிற்கக்கூடிய சம்காரம் செய்யக்கூடிய ஒரு பகவான் யார்? நம்ம சிவபெருமான் தான். அதனால தான் அடியாருக்கு அடியார்னு சொல்லுவோம். சிவன் அடியார்ன்னா ஓடி வந்துடுவார். ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டாருன்னா, அக்கணமே அந்த நொடியே வந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ஸ்வரூபம் தான் சிவபெருமான். ஸ்ரீ காயத்ரி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 8977732881 உங்கள் கைலாய யாத்திரையை முன்பதிவு செய்யுங்கள்.